மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பெனே இஸ்ரேல், கேரளாவைச் சேர்ந்த கொச்சினி யூதர்கள், கொல்கத்தா மற்றும் மும்பையைச் சேர்ந்த பாக்தாதி யூதர்கள், அதோடு வடகிழக்கு பகுதியின் பெனே மெனாஷேவும் இந்தியாவை வளப்படுத்தி இருக்கிறார்கள். எனது சொந்த மாநிலமாகிய குஜராத்தில் திரு மற்றும் திருமதி பெஸ்ட் அவர்களால் நிறுவப்பட்ட ஒரு பள்ளி இருக்கிறது. அது ஒரு பெனே இஸ்ரேலிய குடும்பத்தினுடையது. எட்வின் மியர்ஸ் ஒரு வடிவத்தை கொடுத்தார் இந்திய திரைப்பட பிரிவுக்கு மற்றும் நிச்சயமாக லெப்டினன்ட் ஜெனரல் அவர்களின் வீரமிக்க பங்களிப்பும் JFR ஜேக்கப் 1970 பாகிஸ்தானுடனான போரின் போது ஆற்றியது பரவலாக அறியப்படுகிறது. இவர்களைப் போலவே இன்னும் எண்ணற்ற பலரின் பங்களிப்புகள் இந்தியாவின் வளமான வாழ்க்கையின் தரியில் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு கூட மக்கள் சென்றார்கள். 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் பல இந்திய யூதர்கள் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்து சென்றனர். இன்று இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த யூதர்களின் ஒரு மிக துடிப்பான சமூகம் இங்கே வசித்து வருகிறது. அவர்கள் நவீன இஸ்ரேலை கட்டமைப்பதில் ஆய்வகங்களிலும் மருத்துவமனைகளிலும் தங்கள் பங்களிப்பை செய்துள்ளனர். வகுப்பறைகளில் மட்டுமல்லாமல் போர்க்களத்திலும் கூட. இஸ்ரேல் தங்கள் தந்தை நாடு என்றும் இந்தியா தங்கள் தாய் நாடு என்றும் அவர்கள் மிகவும் உறுதியாக கருதுகின்றனர்.